வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது திண்டுக்கல் மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது தான். ஸோ ஒரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக கட் ஆஃப் அப்படின்றது நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அல்பபேட் ஆர்டரில் அந்த ஆர்டர் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஏபிசிடி அது வரைக்கும் முடிச்சாச்சு. இது டியில் கடைசி மாவட்டம் அப்படின்றது. அடுத்து ஈரோடு வரும். ஸோ தொடர்ச்சியாக நம்ம கட் ஆஃப் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நம்ம கொடுக்குற கட் ஆஃப்லேருந்து +5 மதிப்பெண்கள் அல்லது -5 கேள்விகள் தான் சொல்கிறோம். ஸோ +5 அல்லது -5 கேள்விகள் வந்து மாறுபாடுக்குரியது தான். ஏன்னா கொடுத்த தகவல்களோட அடிப்படையில் நம்ம வந்து கட் ஆஃப் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அதனால் அதை வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 2-3 மார்க் அப்படின்றது கொஞ்சம் வேரியாக வாய்ப்புகள் இருக்குது. 90% கரெக்டாக தான் இருக்கும். 1-2 இடத்துல 1-2 கேட்டகரியில் மேபி வந்து அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து வந்துட்டு இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படின்றது, அதாவது கொஷின் இன்வேலிடு, கொஷின் இல்லை, ஓஎம்ஆர் இன்வேலிடு ஆகிறதுக்கான வாய்ப்பு என்னென்ன அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்வேலிடு ஓஎம்ஆரில் வந்து இன்வேலிடு ஆகிறதுல ஒருத்தர் என்னென்னா, ஒரு கொஷின் ஏதாவது ஒரு கொஷின் வந்து விட்டுட்டாங்க, இல்லது 2 கொஷின்ஸ் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது வந்து நமக்கு ஓஎம்ஆரை இன்வேலிட் ஆக்குமா அப்படின்னா 100% கிடையாது, இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதாவது ஓஎம்ஆர் அப்படி ஒரு வேலை திருத்த மாட்டோம், இன்வேலிட் ஆகிடும் அப்படின்னா அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன்லேயும் இருக்கும். அதில் எந்த ஒரு இடத்துலையும் இந்த ஒரு தகவல், அதாவது நீங்கள் ஒரு கொஷின் விடுறதுனாலையோ 2 கொஷின் விடுறதுனாலையோ உங்கள் முழு ஓஎம்ஆரும் இன்வேலிடு பண்ணிவிடுவோம், அதை திருத்தவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி யாரும் எந்த இடத்துலையும் சொல்லலை. இன்வேலிடுக்கான ரீசன் ஒரு சில இது பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பார் கோடு இப்படி இருக்கும். அதில் வந்து இங்கே 2, 3, 5, 7, 8 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த பார்கோடை வந்து நம்ம சேதப்படுத்துறது, அழிக்கிறது, உடைக்கிறது, அதை மடக்கி ஏதாவது ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரி விஷயமும் ப்ளஸ் வந்துட்டு உங்களோட கொஷின் புக்லெட் நம்பரு, அந்த கொஷின் நம்பரு, இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை இப்போ நீங்கள் ஃபில் பண்ணும்போது இப்படி ஒரு ரவுண்டு இருக்கும், ஏபிசிடின்னு 4 ரவுண்டு இருக்கும். ஸோ கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிறது டி கொஷினாக இருக்கும். நீங்கள் வந்து ஏ கொஷினை ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணி விட்டு ரவுண்ட் பண்ணி விட்டு ஏன்னு காமிச்சிங்கன்னா அது வந்து இன்வேலிட் ஆகிடும். அதுக்கு கண்டிப்பாக இன்வேலிடு தான் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் பண்ணும்போது, ஏன்னா இப்போ டிக்கான ஆன்சர்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பட் நீங்கள் ஏக்கான ஆப்ஷனில் குறிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இன்வேலிடாக உங்களோட கொஷினவே அதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அதை இன்வேலிடு பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று, இப்போ 2 கொஷின், அதாவது இப்போ ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ரவுண்டில் நம்ம ஒன்று பண்ணுறோம், ஏன்னு ஒன்று ஷேட் பண்ணிட்டோம். இப்படி ஷேட் பண்ண விடுது, ஃபுல் ரவுண்டு போட்டிருக்கணும். அது ஒன்று, அதை எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். ஏக்கு பதிலாக அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இப்போ ஒரு கோடை இப்படி ஒரு பெருக்கல் போட்டு இங்கே பியில் போய் ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போயும் வந்து உங்களுக்கு முழுசாக இன்வேலிடெல்லாம் ஆகாது. முழுசாக அப்படியே கொஷினவே தூக்கிடுவோம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து அது சிஸ்டமேட்டிக்காக செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தவறான ஆன்சர், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15வது கொஷின் தான் நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிளில் ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 15வது கொஷினுக்கு இப்போ பி தான் ஆன்சர். நீங்கள் ஏவையும் டிக் பண்ணி வச்சுட்டீங்க, பிஏவும் டிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கட் ஆகும். இந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் கட் ஆகும். இதை தாண்டி ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக செக் பண்ணும்போது அப்படி தான் அதில் எரர் மாதிரி காமிக்கும். இந்த கொஷின் சரியாகவும் போட்டிருப்பாங்க, தவறாகவும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமே தவிர உங்களுக்கு வந்துட்டு இதில் பெரிய அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருந்தாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கேள்விக்கான மார்க் அப்படிங்கிறது கட் ஆகும். இதை தாண்டி ஒன்றும் பெருசாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை. ஸோ இந்த 2 மேஜரான மிஸ்டேக்ஸ் அப்படின்றது கேட்டிருந்தீங்க. இது இல்லாமல் வேறு எதுவும் தகவல் இது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றியும் வீடியோ அப்படின்றது போடுறேன். ஸோ இப்போ திண்டுக்கல் மாவட்டத்திற்கான கட் ஆஃப் அப்படின்றது பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகிரி. ஸோ ஜென்ரலில் உங்களுக்கு வந்துட்டு 150+ அப்படின்றது தேவைப்படும். பிசி அப்படின்னா 143+ மார்க் அப்படின்றது வரும். எம்பிசி அப்படின்னா 140+ வரும்.
அடுத்து எஸ்சி அப்படின்னா 140 ப்ளஸ் தான் இந்த இடத்துலையும் வரும். காம்படிஷன் கொஞ்சம் அதிகம். அடுத்து எஸ்சிஏ 130 ப்ளஸ், இது 25 ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல எஸ்சிஏக்கு, எஸ்சியில் காம்படிஷன் ஹை, எஸ்சிஏல காம்படிஷன் வெரி வெரி லோ. ஸோ 125 அதுக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எஸ்டி சேம் 125 இந்த ரேஞ்சு தான் வரும். ஸோ இந்த ரேஷியோ தான் கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படின்றது வரும். ஸோ இதுதான் திண்டுக்கல் மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மதிப்பெண்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. இதில் உங்களுக்கு அதாவது டிசபிள்டு கேட்டகரி, விடோ கேட்டகரி, வேறு ஏதாவது இது இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது, எனக்கு இந்த ஸ்பெஷல் கோட்டா இருக்குது, முன்னாள் இராணுவத்தினராக இருக்கேன், முன்னாள் இராணுவத்தினருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், முன்னாள் இராணுவத்தினரோட மகள் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு 5 கேள்விகள்லேருந்து 10 கேள்விகள் இது உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 to 10 அப்படிங்கிறது குறைவான கேள்விகள் நீங்கள் போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அது கம்யூனிட்டி பொறுத்து 10ங்கிறது இன்னும் அதிகமாக கூட குறையலாம். ஸோ குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு சந்தேகம் ஒருத்தர் ஒன்று கேட்டிருந்தார். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளாக, இது கட் ஆஃப் வீடியோ முடிஞ்சுது, இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது சொல்கிறேன், ஒரு 150 அப்படின்னு ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கிங்க. அந்த 150ல் யாருமே இல்லை அப்படின்னா அந்த 150க்கு கீழே வருமா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம கொடுத்த கட் ஆஃப்லேருந்து அப்போ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா கட் ஆஃப் அதிகமாக சொல்கிறோம், இதிலேருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கட் ஆஃப் வீடியோங்கிறது டேட்டாஸ் எடுத்து தான் நம்ம போடுறோம். ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம எதுக்கு அதை 150 மார்க்கை கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. ஒரு எக்ஸாம்பிளாக ஏதோ ஒரு கம்யூனிட்டி சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 150 அப்படின்னு சொல்கிறோம்னா மேபி அந்த இடத்துல யாருமே இல்லை, அங்கே 150 எடுக்க ஆளே இல்லை அப்படின்னா 150லேருந்து கீழே வருமானு கேட்குறீங்க. 150 எடுக்க ஆள் இருக்குது, அந்த இடத்துல அந்த 150 எடுத்திருக்காங்க. அந்த ரீசன்னால தான் நம்ம கட் ஆஃப் இப்போ 145ன்னு ஒருத்தர் எடுத்தாருன்னா நம்ம அதெல்லாம் அது டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி சொல்கிறது தான். ஸோ இந்த மார்க்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை, அதெல்லாம் எடுத்திருக்காங்க, அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ அந்த ரீசன் ஒன்று இருக்குது. எடுத்திருக்காங்கன்னா முழுசாக நமக்கு எல்லா கட் ஆஃபும் எடுத்தவங்களோட மார்க்கும் கிடையாது, எல்லாமே எடுக்காதவங்களோடும் கிடையாது. ஸோ இருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு அவங்க சொன்ன மதிப்பெண்களை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். மேபி நீங்கள் சொன்னதில் இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 150ன்னு சொன்னோம்ல, அவங்க நம்மக்கிட்ட 150ன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அது ஒரு வேளை ஃபேக்காக இருந்து, அது ஒரு வேளை பொய்யாக இருந்து, அது உண்மைக்கு புறமான தகவலாக இருந்து வேணால் நம்ம சொன்ன கட் ஆஃபில் இருந்து குறைவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இப்படி ஒரு விதத்தில் குறைஞ்சாதான் உண்டு. ஸோ வேறு எப்படியும் குறையாது. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.